கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கு வேணா போலீஸை உள்ள அமைச்சு வந்து இதை கலைச்சிருக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையா வந்து கவர்மெண்ட்டும் சரி, போலீஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாரும் வந்து நல்ல ஒரு முறையில பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு, இது வந்து கரெக்டான ஒரு விஷயம், இதை நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதை ஒரு ஸ்ட்ராங்கா அழகா அவங்க வந்து கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஆனா நேத்து கூட பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. சொல்லும்போது எல்லாருமே வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில யாருக்கு வேணா என்ன வேணா கருத்து இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் மக்களும், ஏன்னா இது யாரும் சொல்லி வந்த ஒரு ஒரு கூட்டமோ சேர்ந்த ஒரு இவங்களோ கிடையாது. அங்க வந்து ஒரு தனிப்பட்ட லீடர்னு ஒரு ஆள் கிடையாது. சோ ஒட்டுமொத்தமா அவங்க எல்லாருமே ஒத்துக்கணும். அப்போ அதுக்கேத்த மாதிரி இப்ப என்ன பயம்னா, இவ்வளவு நாள் நாங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க, சொன்னோன்னா நாங்க வந்து எப்படி இது பண்றதுன்னு ஒரு ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அந்த அச்சம் எனக்கே நேற்று இருக்குன்னும் போது ஒரு சாதாரண ஒரு ப்ரொட்டஸ்டருக்கு வந்து அந்த அச்சம் இருக்கிறதுல வந்து தவறே கிடையாது. அதுக்காக தான் உட்கார்ந்து இருந்தாங்க. காலையில அவங்க கேட்டது ஒரு 2 hours கேட்டாங்க. பட் போலீஸ் சைடு அவங்களோட ஒரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து நிறைவேற்றி இருக்கோம், உங்களுக்காக பண்றோம்னு சொல்லி நல்ல விதத்துலதான் அவங்களும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் லத்தி சார்ஜோ எதுவுமே நடத்தல, வேற வழி இல்லாம தான் வந்து அவங்க மூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த சிச்சுவேஷன் வந்திருக்க தேவையில்ல, இது அழகா பேசி சொல்லியிருந்தா ஒரு வெற்றியோட சந்தோஷமா நாங்க எல்லாரும் போயிருப்போம், இன்னைக்கு நாங்க கொண்டாடி இருப்போம். அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு கலவரமா இது மாறினது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான். சிம்பு, அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடர்ந்து வந்த நிலையில திரையுலக சார்ந்த பலரும் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த நிலையில ஹிப்ஹாப் ஆதி வந்து நேற்றைய தினம் வந்து இந்த போராட்டமானது திசை மாறிட்டு வருது, அதனால இதுல இருந்து பின்வாங்குறதா சொல்லியிருக்காரு. அவரோட அந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அவர் போராடிட்டு இருக்குன்னு வந்து அவர் சொன்னாரு. எல்லாமே கரெக்ட் தான். நான் கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு இப்பாபாதின்றவர் வந்து இவர் பண்ணியிருக்காருன்றத நானும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா, நேற்று வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, இந்த மாதிரி அது நடக்குது, இது நடக்குதுன்ற குற்றச்சாட்டுகள், அதாவது எந்த இடத்துலயுமே சில தவறுகள் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். தவறுகளை மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டணும்ன்ற அவசியம் வந்து தேவைப்படல. அது எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க, அது எதுக்கு சொன்னாருன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அது சொல்லாம அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு நாளா போராடணும், அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்திருக்கு, அதனால வந்து நம்ம வெற்றிகரமா போலான்னு சொல்லியிருந்தா இது வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்குமான்றது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா அந்த தவறுகள் எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்ப அவ்வளவு நல்ல விஷயங்கள் அங்க நடந்ததை பார்க்காம வெறும் ஒரு குறிப்பிட்ட தவறுகளை மட்டும் வந்து குற்றச்சாட்டா வந்து கொண்டு வந்து வைக்கிறதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் தப்பான ஒரு விஷயம். ஏன் அது தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஜல்லிக்கட்டுலயும் பாத்தீங்கன்னா எல்லா காலையும் வந்து பயங்கரமா இதுவா இருக்காது, சில காளைகள் பயங்கரமா இருக்கும். அப்படி இல்லாத சில காளைகளுக்கு யாரோ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன ஒரு குரூப் வந்து ஏதோ ஒரு சாராயை ஊத்தி கொடுத்தாங்க, இல்ல இதை வச்சு கீறினாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை எடுத்து போட்டுதான் இன்னைக்கு ஒரு பீட்டான்ற ஒரு அமைப்பு ஒரு அனிமலை வந்து இது பண்றாங்க அப்படின்றத காட்டி ஒரு ஒட்டுமொத்தமா நல்லது நல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து ஸ்டே வாங்கி இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் விஷயங்கள் தவறு நடக்கிறத மட்டும் எடுத்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறது. அதே மாதிரி இப்ப பாதி அவர் சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு என்ன முரண்பாடுன்னா, அப்படி ஒரு பர்டிகுலரா ஒரு கும்பல் வந்து உள்ள சில விஷயங்கள் செய்யறாங்கன்னா செய்யதான் செய்வாங்க, அது நடக்கதான் செய்யும், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும், நல்ல விஷயங்களை தான் பார்க்கணுமே தவிர அது மேல போக்கஸ் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் என்னோட பர்சனலான கருத்து. சிம்பு, அதே மாதிரி ஹிப்ஹாப் சொன்ன விஷயங்கள், இந்த போராட்டம் திசை மாறி போகுது, சமூக விரோதிகளோட ஆதிக்கம் அதிகமாயிருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு மாற்றுங்க, எல்லா விஷயத்திலயும் அப்படிதாங்க நடக்கும். எல்லாரும் வந்து திசை திறப்பதான் பார்ப்பாங்க, எல்லாம் பிரச்சனை கொடுக்கதான் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் மீறி தானே ஒரு போராட்டம் வந்து வெற்றி பெற முடியும். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றதான் நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நேற்று சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்த அழகா வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குமா? ஏன்னா இப்ப இவ்வளவு தூரம் நம்ம வந்து போராடிட்டு இத்தனை நாள் உட்கார்ந்து அத்தனை குழந்தைங்கள்ல இருந்து லேடிஸ்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை பேர் வந்து கிளம்பி வந்து அவ்வளவு பேரும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சு ஒரு நல்ல ஒரு முறையில வந்து போராடி இருக்காங்க. அப்ப அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு 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 தீர்ப்பு வரணும், இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன். இப்ப திருப்பி ஒரு வாட்டி வந்து எல்லாரும் உட்கார முடியுமா?
அதுக்காக இது கண்டிப்பா உறுதி செய்யப்படக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு கேரண்டி வேணும், இதை நாங்க செக் பண்ணிட்டு எங்களுக்கு ஓகேவான்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் மாணவர்கள் கேட்டாங்களே தவிர அவங்க வேற தவற எதுவும் கேட்கல, அவங்க சண்டை போடல, எதுவுமே பண்ணல. அதனால திடீர்னு இப்ப யாரோ வந்து சொல்றாங்க, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், நான் ரெஸ்பெக்ட் பண்ற தலைவனங்கிறேன். என்னன்னா இவ்வளவு நாள் அவங்க போராடி இருக்காங்க, ஓகே. ஆனா ஒரு விஷயத்துக்கு நான் முரண்பாடா இருக்கேன். என்ன அப்படின்னா, நாங்க தான் 2 வருஷமா போராடணும், அதுக்கப்புறமா இவர் வந்து பேசினாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து பேசினாருன்னா யாரு வேணா வந்து பேசலாங்க. இது எப்படி நான் வந்து இவர் தான் பேசணும் அவர் தான் பேசணும்னு சொல்றதே முதல்ல தவறு. ஏன்னா இங்க தேவை வந்து நீ ஃபர்ஸ்ட் பண்ணியா நான் ஃபர்ஸ்ட் பண்ணனா, அதுக்கப்புறம் இவன் பண்ணானா, இவன் ஜாஸ்தி பண்ணானா, இவன் கம்மியா பண்ணானான்றது பேசுற இடம் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து இணைய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நாங்க தான் அப்ப பண்ணோம், இப்ப திடீர்னு வந்து யாரோ இது பண்றாங்க. நான் மாடு வளர்க்குறேன்னா நான் கூட தாங்க மாடு வளர்க்குறேன், நீ மாடு வளர்க்கறது எதுக்கு நீ வந்து பப்ளிக்கா சொல்ற? அப்ப நான் மாடு வளர்க்கறத நான் சொல்ல முடியுமா? நம்மளுக்குள்ள வந்து சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சில விஷயங்களை பத்தி நான் பேசாம இருந்தேன். ஆனா இப்ப பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். இப்ப அந்த இடத்துல வந்து நடிகர்கள் யாரும் வரக்கூடாது. அதாவது நடிகர்கள் இதுக்கு தேவையில்லை, ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க மக்களோட பவர் போதும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா நடிகர்களோ இல்ல அரசியல்வாதிகளோ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு சிலம்பரசனா இருக்கட்டும், ஒரு விஜயண்ண வந்து ஒரு குரல் கொடுத்திருக்காரு, அவர் வந்து அன்னைக்கு மெரினால மக்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம், அவரை உட்கார விடாம ஆர்டிஸ்ட் யாருமே ஒரு சூர்யா அண்ணனை உட்கார விடாம இப்ப வந்து கட்சி சார்பா வந்து உள்ள வரும்போது கட்சி சார்பா இல்லாம ஒரு தமிழனா உள்ள வரலாமே, ஸ்டாலின் அங்கிள உள்ள விட்டுருக்கலாமே, ஒரு நம்ம சிஎம் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்திருப்பாரு, அவரே நம்ம கூட வந்து உட்கார்ந்து இருப்பாரு, அவரே உள்ள விட்டுருக்கலாமே. எல்லாரும் ஒற்றுமையா இருந்துதானே ஒரு விஷயத்துக்கு போராடணும். இதுல பிரிவினையை உண்டாக்கி நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பாக்குற களமா இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு நான் நேற்று வரைக்கும் வந்து என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா, என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன வேணா இருக்கலாம், நான் என்ன வேணா நினைக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுமொத்த அந்த மக்களும் அவங்க எடுக்கணுங்க டிசிஷன். அவங்க தாங்க லீடரு, அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. நம்ம போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது அழகா சொல்லி நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றத நல்லபடியா அவங்களுக்கு புரிய வச்சு நம்மளுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்ன்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அட் த சேம் டைம் இப்ப பிரச்சனை கைமீறி போனதுனால, இது கலவரமா வெடிக்கிறதுனால இதை நம்ம எதிர்பார்க்கல, இது எங்களுக்கு தேவையும் கிடையாது. அப்ப இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு வந்து இது வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாயிடும். அண்ட் அதெல்லாம் மீறி அவங்களுடைய அந்த பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் சொன்ன தனிப்பட்ட முறையில நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இப்ப இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைடு, இத்தனை நாள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களால பின்வாங்க முடியாது. அப்படி ஒரு வேளை அவங்க பின்வாங்கினாங்கன்னு சொன்னா திரும்பி நம்ம போராடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சிம்பு, அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்துல இந்த அவசர சட்டம் நிரந்தர சட்டமா மாறுவதற்கான விவாதம் நடந்துட்டு இருக்கு. அது வேளையில நீங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஒரே விஷயம் தாங்க நான் சொல்றேன். நான் சொல்றதை இளைஞர்கள் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க கேட்கவும் மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு நாள் வந்து அகிம்சை வழியில போராடணும். இன்னைக்கு அது மாறி கலவரமா இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு இது தேவையில்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா மாணவர்களும் மக்களும் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, அவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய, அவங்களுக்கு இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு, இது அவங்களுடைய வெற்றின்னு தீர்மானமா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம சைட்ல இருந்து எடுத்து அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இது நிறைவேற்றப்படும், இது நிறுத்தப்படும். அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் நான் மாணவர்களும் மக்கள் பக்கத்துலதான் நானே நிற்பேன்.